ஹாய் மக்களே, நவீன சித்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் டைப்பிங் கற்றுக்கிட்ட மாதிரியே சிஸ்டமில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாமினிங்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி வேர்டு, அப்புறம் இன்டிசைன், அப்புறம் சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பீங்க தமிழில். ஆனால் அந்த பாமினிங்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணவோ, இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இல்லை ஒரு ஃபோல்டருக்கு தமிழில் நேம் கொடுக்கவோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாமினி லேஅவுட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எல்லா இடத்துலையும் டைப் பண்ணலாம் தமிழில் அப்படிங்கிறத, அதாவது நீங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்ட மெத்தட்லேயே நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எந்த இடத்துல வேணாலும் டைப் பண்ணலாம். நீங்கள் உங்கள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்ட மாதிரியே, டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்ட மாதிரியே நீங்கள் இதில் தமிழ்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாமினி நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாமினி வெறும் ஃபாண்ட்டு, இது லேஅவுட்டு. அதனால தான் நம்மளால் இந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டருக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம தமிழ்லேயே நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பாமினி ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோல்டருக்கு தமிழில் உங்களுக்கு நேம் கொடுத்து காமிக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு உபயோகமான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலயமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். அப்போ தான் நீங்களும் தமிழில் டைப் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமில் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் ஆட் ஏ லாங்குவேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் இந்தியாவா இல்லை இலங்கையா அப்படின்னு கேட்கும். நீங்கள் இந்தியாவை கொடுத்துக்கோங்க, இல்லை இலங்கை வேணாலும் கொடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் காமிக்கும். ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ் 99 இருக்கும். இதுதான் நம்ம சிஸ்டமில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணதை பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் பாமினி அப்படின்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் அதனால் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல காமிக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணது காமிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ண பாமினி காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போது சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் ஆன வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க தமிழ் பாமினி கீபோர்டு அப்படின்னு வந்திருக்குது. அந்த இடத்துல கீபோர்டு லேஅவுட்டை மாற்றுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. உங்களோட விண்டோஸ் பட்டனையும் ஸ்பேஸ் பாரையும் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி மாறும். இங்கிலீஷு தமிழ் அப்படின்னு மாற்றிக்கலாம். நம்ம டைப் பண்ணுறப்ப இங்கிலீஷில் டைப் பண்ணோம், இல்லை தமிழ் டைப் பண்ணோம், மாற்றி டைப் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள்
மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். நாம் வந்து சிஸ்டமில் இருக்கிற எந்த ஃபாண்ட்டை வேணாலும், அதாவது யூனிகோட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிகோடு ஃபாண்ட்டு எந்த ஃபாண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பாமினி லேஅவுட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாகவே தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழில் மாற்றி டைப் பண்ணி காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே நிர்மலா அப்படின்னு இருக்கும். நிர்மலாங்கிறது சிஸ்டம் யூனிகோட் ஃபாண்ட்டு. இது வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டே அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா லதான்னு இருக்கும், லதா பாடி, லதா ஹெட்டிங், இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஃபாண்ட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்ட மெத்தடில், டைப்ரைட்டிங் நீங்கள் எந்த மெத்தடில் கற்றுக்கிட்டீங்களோ அதே மெத்தடில் தான் நான் இப்போ டைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். காவுக்கு என்ன வார்த்தை, காவுக்கு என்ன கீ, இல்லை வந்து யாக்கு என்ன கீ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்ட மெத்தடிலேயே எந்த விரலை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே மெத்தடில் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபாண்ட்டு, தமிழ் ஃபாண்ட்டு ஒரு 30 வெளியிட்டிருக்காங்க. இப்போ இல்லை, முன்னாடியே இருக்குது. நான் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட கவர்மெண்ட் வெளியிட்ட ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஜாபை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்கறது, சிறந்த முறையில் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்லாம் டைப் பண்ணி கொடுக்குறோம். காலேஜ் பசங்களுக்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங் பசங்களுக்காக இருக்கட்டும், புக்கு கூட நாங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து அழகான ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கிலலாம் இருக்கும். நீங்கள் அந்த ஃபாண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் டெக்ஸ்ட் புக்கு. அதில் இருக்கிற ஃபாண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபாண்ட்டு. அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்குலாம் டைப் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கனாலே தெரியும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக அவங்க பேஜில் வந்து இதெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நம்மக்கிட்ட இதுவே இந்த டிஎன் பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாளையங்கிற ஃபாண்ட்டு கூட கவர்மெண்ட் ஃபாண்ட்டு தான். இதை வந்து நம்ம யார் வேணாலும் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் இந்த மாதிரி ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 30-40 ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெளியிட்ட ஃபாண்ட்டு தான். இது எல்லாமே நம்ம சிஸ்டமில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து புதுசாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கீழே வந்து என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங்கும் வந்து சிறந்த முறையில் நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.